சாயிராம். சாயப்பா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கின்றதே, எனக்கு எப்போதப்பா கிடைக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய், புலம்பிக் கொண்டே இருந்தாய். எல்லார் வாழ்விலும் அதிசயமும் அற்புதமும் நிகழ்கிறதே, என் வாழ்வில் எப்பொழுது அந்த அதிசயம் நிகழும்? என் வாழ்விலும் நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னென்ன அதிசயம் நிகழும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். கண்மணியே, இதோ அப்பா உன் கேள்விக்கான பதில் சொல்கிறேன். என்னுடைய லீலைகள் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகிறது. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகும். என் பிரியமே, பெரிய பெரிய போராட்டத்திலிருந்தெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக உன்னை மீட்டு எடுத்துள்ளேன். உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். உனக்கு இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கோ ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை மாற்ற. கண்ணுமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் உன் சாயிதேவா. உனக்கு தேவையானதை உனக்கு சாதகமாகவே நான் முடித்து தரப்போகிறேன் குழந்தையே. உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகப் போகிறது. என்னுடைய அற்புதத்தை நீ காணத்தான் போகிறாய். அனைத்தும் இனி உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கப் போகிறது. கஷ்டம் வந்துவிட்டால் நீ தோள் சாய உன் அப்பாவாக நான் இருக்கும் பொழுது எதற்காக புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே? உனக்குள் ஏன் இத்தனை மனப்போராட்டம்? உன்னுடைய மனப்போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு என் கண்மணியே. அப்பா இருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளில் முதலில் நம்பு என் கண்மணியே. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி கடலில் உன்னை தத்தளிக்க விடதான் போகிறேன் உன் அப்பா. என் கண்மணியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதுதான் உன் அப்பாவின் வேலை. பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கும் எனக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க தெரியும் அல்லவா? உனக்கு இப்பொழுது சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான தீர்வையும் நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நீ குறைத்து கொண்டாலே வெற்றி கனியை எளிதாக பிடித்து விடலாம். அந்த வெற்றி கனியை எப்பொழுது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறேனோ அப்பொழுதுதான் அது உன் கையில் வந்து சேரும் என் தங்கமே. அது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்துதான். நம்பிக்கையோடு இரு. எதற்கும் புலம்பாதே. கண்ணீரை வீணடிக்காதே. மனதை தைரியமாக வைத்துக்கொள். தன்னம்பிக்கையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும். நல்லது நடந்தே தீரும். அதை நான் உனக்கு நடத்தியே வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது. விவேகம் இல்லாமல் பக்தி வராது. பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படவே ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ, அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ, அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும்
அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. என்னை நம்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கும். உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாருமே பேசாத போது, உன்னை குறை கூறும்போது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உன்னை யாராவது வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது எப்பொழுதுமே மௌனமாக இருந்துவிடு. அதுவே மிக சிறந்த ஒன்று. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தாலே போதும். உன் வாழ்வில் சுபம் எப்பொழுதுமே நிலவும். நீ பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவே இப்பொழுது
என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாய். உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் சேர்க்கும் வேலையை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழுமா? நிச்சயமாக நிகழாது என் பிள்ளையே. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அடுத்தவர்களை, உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மனவேதனை படவிடாதே. தனக்கு வலிக்கிற மாதிரிதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும். அந்த உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே வராது. நீ என் பொக்கிஷமான பிள்ளை, நல்ல எண்ணம் படைத்த மிக பொக்கிஷமான பிள்ளையல்லவா? கலங்காதே மகளே, நான் இருக்கிறேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதே போல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான். எனவே உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால் ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் நான் கூறிய அனைத்துமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிரியமே. நான் இவ்வளவு கூறியும் உன் மனம் பொறுக்காமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு அப்பா முன் வந்து உட்கார். மனதார சாயப்பாவை வேண்டிக்கொள். வாயார நாம ஸ்மரணத்தினை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். இப்படி உன் சாயப்பாவிடம் நீ கேட்டால் உன்னுடைய வேண்டுதலெல்லாம் நீ கேட்டுதான் என் காதுகளுக்கு வர வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும்.
இப்படி நீ செய்தால் உன் மனம் ஆறுதல் அடையும், நிம்மதியடையும், மகிழ்ச்சியடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் யோசிக்காதே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். அது மட்டும் அல்லாமல் நிறைவாக இருக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை மட்டும் பார். அதிசயம் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல அதிர்வலைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கத் துவங்கப் போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை, இனி மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையும் 1000 கேள்விகளையும் 1000 குழப்பங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். அவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே உன் மனதை வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிரந்தர நன்மையாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்.